கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. परमेश्वर के पवित्र नाम की महिमा हो। நாம் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. हम सभी को परमेश्वर आशीष करे। இன்னைக்கு நம்ம நதியை பற்றி பார்க்க போறோம். आज हम नदी के बारे में देखेंगे। ஏதேன்ல இருந்து ஒரு நதி புறப்பட்டு एदेन से एक नदी निकलकर அது அந்த தோட்டத்துக்குள்ள பாயுது. वो उस वाटिका के अंदर है। அங்க இருந்து 4 பிரிவா அது போகுது. वहां से वो 4 धारा में निकलती है। இந்த 4 பிரிவுகளை பற்றி நம்ம பார்க்க போறோம். ये 4 धारा के बारे में हम देखेंगे। இந்த 4 பிரிவுகளும் ये 4 जो धाराएं हैं இது ஒரு 4 அனுபவம் மாதிரி நம்ம பார்க்க போறோம். ये 4 अनुभव है। இது நம்மளுடைய வாழ்க்கையில் கண்டிப்பா வேணும். ये हमारे जीवन में जरूर चाहिए हमें। இந்த 4 அனுபவங்களும் ये 4 अनुभव ஒரு மனிதனுக்குள்ள வரும்போது जब एक मनुष्य के अंदर आता है அவங்களுக்குள்ள ஜீவ நதி ஓடும். उनके अंदर जीवन का नदी बहेगा। முதலாவது நதியின் பெயர் पहले नदी का नाम அது பீசோன் நதி. वो पीसोन नदी है। இந்த நதி ये जो नदी है அதுல தங்கம் விளையுமா. वहाँ पे सोना है। அங்க தங்கம் காணப்படுது. वहाँ सोना मिलता है। அப்புறம் இரண்டாவது நதியை நம்ம பார்க்கலாம். और दूसरे नदी के बारे में हम देखते हैं அது கீஹோன் நதி. वो है गीहोन नदी। சோ இந்த ஒவ்வொரு நதி பேர் நம்ம பார்க்கும்போது तो ये हर एक नदी के नाम को जो हम देखते हैं அதுல இருக்கக்கூடிய அனுபவங்கள் என்ன उसके अंदर के अनुभव को क्या है அதை டீகோடிங் பண்ணும்போது தான் நமக்கு தெரியும். उसे हम जब डिकोड करते हैं तभी हमें समझेगा அதுல என்ன காரியங்கள் அடங்கி இருக்குது. उसमें क्या छुपा है। இந்த டீகோடிங் என்கிறது ये जो डिकोडिंग है அது ரொம்ப ஆழமான ஒரு காரியம். वो एक बहुत गहराई का बात है। ரொம்ப சிம்பிளா நமக்கு தெரியும். वो एक बहुत साधारण दिखेगा ஆனா ஒரு வார்த்தைக்குள்ள இருக்கக்கூடிய அர்த்தங்களை உடைச்சி கொடுக்கிறோம். पर एक शब्द के अंदर के अर्थ को वो दिखाता है। அது எபிரேய மொழியில சோடுன்னு சொல்வாங்க. इब्रानी भाषा में उसे सोड कहते हैं। உள்ளான அந்த மீனிங் ये जो गहरी ये जो बात है அதை நம்ம வெளியில எடுத்து கொடுக்கிறது தான் उसे बाहर निकाल कर दिखाना ही அதுதான் அந்த டீகோடிங். वही वो डिकोडिंग है। இந்த ஒவ்வொரு நதியை பற்றி பார்க்கும்போது ये एक एक नदी के बारे में जब देखते हैं நீங்க வேற யாரையும் பார்க்க கூடாது. और किसी को मत देखिए, நீங்க உங்களை மட்டும் பாருங்க. आप सिर्फ अपने आप को देखिए। இந்த அனுபவம் எனக்கு இருக்குதா. क्या ये अनुभव मेरे अंदर है। இந்த முதலாவது நதி பைசோன் நதியுடைய அனுபவம் இருக்குதா. तो पहला नदी ये पिसोन का ये अनुभव मेरे अंदर है क्या। கீஹோன் நதியுடைய அனுபவம் இருக்குதா. गीहोन नदी का अनुभव मेरे अंदर है क्या। மூன்றாவது நதியின் பெயர் तीसरे नदी का नाम அது ஹெதேக்கியேல். हेदेकिएल। சோ இதையும் நம்ம டீகோட் பண்ணும்போது इसे भी जब हम डिकोडिंग करते हैं அந்த அனுபவத்தை நம்ம பார்க்கலாம். उस अनुभव को हम देख सकते हैं। இந்த நதியில ரொம்ப முக்கியமான நதிகள். ये नदी सारे बहुत मुख्य है। நாலாவது நதி அது ஐப்ராத் நதி. चौथा जो नदी है वो एफ्रात नदी है। சோ இந்த 4 நதி பற்றியும் तो ये चारों नदी के बारे நம்ம में கண்டிப்பா பார்க்க போறோம். हम जरूर देखेंगे। இந்த ஐப்ராத் நதியை பற்றி வேதம் சொல்லுது. ये एफ्रात नदी के बारे में कलाम में लिखा है। அது அந்த நதிக்குள்ள वो नदी के अंदर 4 தூதர்கள் அங்க மறைஞ்சிருக்காங்க. 4 दूत उसमें छुपे हैं। சோ இந்த 4 தூதர்கள் பற்றி நம்ம பிற பார்க்கலாம். तो ये 4 दूत के बारे में हम आगे देखेंगे। சோ இந்த 4 நதியையும் तो ये चारों जो नदी है இதனுடைய அர்த்தங்கள், इसके अर्थ को, இதனுடைய ஆழமான கருத்துகள், इसकी गहराई के जो अर्थ को அதெல்லாம் ஒண்ணொண்ணா நம்ம பார்க்க போறோம். उसे एक एक करके हम देखेंगे। இந்த அனுபவம் உங்களுக்குள்ள வேணும். ये अनुभव आपके अंदर चाहिए। நம்ம மத்தவங்கள பார்க்க வேண்டாம். हम किसी और को नहीं देखना है, வெறும் வார்த்தையை மட்டும் பாருங்க. सिर्फ वचन को देखना है। வார்த்தை தான் உங்களை மாற்றும். सिर्फ वचन ही आपको बदलेगा। ஒரு மனிதன் கேன்சர்ல இருந்து குணமாகறான்னு வைங்களேன். अगर एक व्यक्ति कैंसर से चंगा होता है तो அது விடுதலை பெற்ற பிறகும் वो चंगा होने के बाद भी அவன் நரகத்துக்கு போக முடியும். वो नर्क में जा सकता है। ஒரு டிபி பேஷண்ட் एक टीबी पेशेंट குணமடைஞ்ச பிறகும் चंगा पाने के बाद भी அவன் நரகத்துக்கு போக முடியும். नर्क जा सकता है। ஏன் தெரியுமா. क्यों पता है। கர்த்தர் குணமாக்கிட்டாரு. परमेश्वर ने उसको चंगा कर दिया है। அவனுடைய சரீரம் குணமாயிட்டு. उसका शरीर चंगा हो चुका है। அவனுடைய குணத்துல எந்த மாற்றமும் இல்ல. पर उसके गुण के अंदर कोई परिवर्तन नहीं है। இந்த குணத்துல தான் ஹீலிங் தேவை. ये गुण के अंदर ही वो हीलिंग चाहिए। ஹீலிங் முதல்ல உங்க குணத்துல வேணும். जो गुण के अंदर ही वो हीलिंग चाहिए। இந்த ஹீலிங் கிடைச்சிட்டுனா अगर ये हीलिंग मिल गया तो அப்பதான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். तभी वो परमेश्वर के राज्य के अंदर प्रवेश कर सकते हैं। அதனால இந்த 4 நதியை பற்றி பார்க்கும்போது ये 4 नदी के बारे में हम देखेंगे। நீங்க மத்தவங்கள பார்க்காதீங்க. किसी और को मत देखिए, உங்களை மட்டும் பாருங்க. अपने आप को देखिए। நான் பைபிள் படி கரெக்ட்டா இருக்கேனா. क्या मैं कलाम के अनुसार सही हूँ। கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். परमेश्वर जरूर आशीष நம்ம करेंगे। ஒவ்வொண்ணா ஒவ்வொரு வீடியோல நம்ம பார்க்க हम போறோம். एक एक करके एक एक वीडियो में देखेंगे। ஆமென். आमीन।